மிகப்பெரிய ஒரு வெற்றியை அடைகிறார் புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் அவர்கள். அதன் பிறகு கோயம்புத்தூர் மேற்கு தொகுதியிலே அரங்கநாயகம் அவர்களுக்கு இடைத்தேர்தல். அரங்கநாயகம் அவர்களை நிறுத்தி சட்டப்பேரவை உறுப்பினராக்கிறார். அதன் பிறகு இந்த இயக்கம் பெரிய அளவிற்கு புரட்சித் தலைவர் தலைமையில இந்த இயக்கம் பெரிய அளவில் உருவாக ஆகிவிட்டது. அதன் பிறகு 1977 புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் அவர்கள் சட்டமன்ற தேர்தலை சந்திக்கின்றார், பொதுத் தேர்தலை சந்திக்கின்றார். அதிக பெரும்பான்மை பெற்று ஆட்சி அமைக்கின்றார் புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் அவர்கள். தொடர்ந்து திராவிட முன்னேற்ற கழகத்தை விடாமல் 1977 87 வரை அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துடைய ஆட்சி நடந்தது. யார் மறக்க முடியுமா? திராவிட முன்னேற்ற கழகம் இதுவரை ஆயிருக்கின்றதா? புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் அவர்கள் அந்த சரித்திரத்தை படைத்தார். அதன் பிறகு புரட்சித் தலைவர் அம்மா அவர்கள் 2 முறை 10 ஆண்டு ஆட்சி நடத்தினார். எங்களுடைய பொருளாதாரம் புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் அவர்கள் கூட ஒரு 5 ஆண்டு காலம் இருந்திருந்தால் திராவிட முன்னேற்றத்தினுடைய கொடி தமிழ்நாட்டிலே எந்த பயிலும் பறக்க விடப்பட்டது. அதான் உண்மை. அதை போல புரட்சித் தலைவர் அம்மா அவர்கள் ஆக திராவிட முன்னேற்ற கழகம் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை புரட்சித் தலைவர் அம்மா அவர்கள் மறைவுக்கு பிறகு நம்முடைய புரட்சித் தலைவர் எடப்பாடி அவர்கள் ஆட்சியை மிகச் சிறப்பாக அம்மா எப்படி இந்த ஆட்சியை தமிழக மக்களுக்கு, ஏழை எளிய மக்களுக்கு வாழ்வாதாரத்தை ஒடுக்கக்கூடிய ஒரு சக்தியாக இருந்தாரோ, இந்த நிர்வாகத்தை நடத்தினாரோ, அதை போலவே புரட்சித் தலைவர் எடப்பாடி அவர்கள் இந்த ஆட்சியை நடத்தினார்கள். திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சி நடத்திக் கொண்டிருக்கின்றது. 4 ஆண்டு காலம் ஆகிவிட்டது. தேர்தல் நேரத்திலே சொன்ன வாக்குறுதிகளை ஒன்று கூட நிறைவேற்றப்படவில்லை. 25 மாதத்துக்கு பிறகு 1000 ரூபாய் கொடுத்தார்கள். அதுவும் கல்வி உள்ளவர்கள் கொடுத்தார்கள். தேர்தலில் சொன்னது அனைத்து மகளிருக்கும் கொடுக்கப்படுவது. ஆக திராவிட முன்னேற்ற கழகத்துடைய ஆட்சி படு வீழ்ச்சியிலே இந்த மக்களை பாதாள கிடங்கிலே தள்ளிக் கொண்டிருக்கின்றது. பெரியோர்களை, தாய்மார்களே, வருகின்ற 26 சட்டமன்ற தேர்தலிலே நீங்கள் எல்லாம் புரட்சித் தலைவி அம்மாவுடைய ஆட்சி எடப்பாடி அவர்கள் தலைமையிலே அமைவதற்கு ஒட்டுமொத்தமாக 2 லட்சம் வாக்களித்து மீண்டும் எடப்பாடி அவருடைய ஆட்சி அமைய நீங்கள் எல்லாம் உறுதியாக இருக்க வேண்டும். அதற்கு முன்னாலே உள்ளாட்சி தேர்தல் வருகின்றது. ஊராட்சி மன்றத்துடைய தலைவர் தேர்தல், ஊராட்சி ஒன்றிய குழு உறுப்பினர் கவுன்சிலர் தேர்தல், இதெல்லாம் வருகின்றது. அதற்கு நீங்கள் எல்லாம் நன்றாக சிந்தித்து யாரை ஊராட்சி மன்ற தலைவராக ஆக்க வேண்டும், யாரை கவுன்சிலராக வேண்டும் என்பதை நீங்கள் எல்லாம் சிந்தித்து இந்த மக்களுக்கு பயன்படக்கூடிய, இந்த மக்களுக்கு அடிப்படை வசதிகளை கொண்டாந்து கொடுக்கக்கூடிய, இந்த மக்களுக்கு ஏழை மக்களுடைய வாழ்வாதாரத்திற்கு உறுதுணையாக இருக்கக்கூடிய ஏற்பாடுகளை தேர்வு செய்யப்பட வேண்டும். நான் கூட்டத்தின் வாயிலாக நம்மை நாம் கேட்டுக்கொள்வது, நான் இது ஒரு கடமை. நீங்கள் அத்தனை பேரும் நிதானமாக உள்ளாட்சி தேர்தலை தேர்வு செய்யப்பட வேண்டும். சட்டமன்ற தேர்தலையும் அம்மாவுடைய ஆட்சி எடப்பாடி